தமிழ்நாட்டில் புதிதாக திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சி உதயம். 800 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சிப் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் தொடர்ந்து 6வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். சிறந்த மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி, வேலூர் சிஎம்சிக்கு இடம். நாட்டிலேயே சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு தரவரிசையில் 8வது இடம். திடீரென பெய்த கனமழையால் திருவண்ணாமலை, வேலூர், சேலம் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு. பல இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆரணி பெரியகுளத்தில் நெற்பயிர்கள் பாதிப்பு. ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும். ஒன்றிய அரசை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் எச்சரிக்கை. விசாரணை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்கின் விசாரணையை எப்போது தொடங்குவீர்கள்? ஜாமீன் மனு மீதான விசாரணையில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. சென்னை புறநகர் ரயில் சேவை மாற்றம் மேலும் 4 நாட்கள் நீட்டிப்பு. வரும் 15ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் 18ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம். வழக்கை சிபிஐக்கு மாற்றி விரைந்து விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தல். நகராட்சி ஆணையரான தூய்மை பணியாளரின் மகள் துர்காவுக்கு குவியும் பாராட்டு. கல்வி மட்டுமே யாராலும் பறிக்க முடியாத சொத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த 4 நகராட்சிகளையும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அருகில் உள்ள ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளை இணைத்து புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு நேரு அறிவித்தார். அதன்படி புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை இணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சியும், திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகள், அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகளை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சியும், நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை இணைத்து நாமக்கல் மாநகராட்சியும், காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள், 5 ஊராட்சிகளை இணைத்து காரைக்குடி மாநகராட்சியும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 4 புதிய மாநகராட்சிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. மேலும் நாகர்கோவில் மாநகராட்சியில் 296 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தையும், தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட வாரச்சந்தை வளாகம், சென்னை நொச்சிக்குப்பத்தில் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி, யானைக்கவுனியில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனிடையே சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் முதலமைச்சர் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு
அறிவுரைகளை வழங்குவேன். 1500 கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். மாநிலத்தில் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றியதற்காக காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் பதக்கங்களை திரு ஸ்டாலின் வழங்கினார். செபி அமைப்பின் தலைவர் மீதான ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடாவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மாதவி புஜ் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியிருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செபி தலைவர் மாதவி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ், தொழிலதிபர் அதானி மீதான பங்குச்சந்தை மோசடி விசாரணையை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் செபியின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்துள்ள ஜெயராம் ரமேஷ், பங்குச்சந்தை மோசடி வழக்கில் செபி நியாயமான முறையில் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே கடிதம் எழுதியதாகவும், ஆனால் அதற்கு இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்றும் சாடியுள்ளார். இதனிடையே திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடாவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். Immediately, without any delay, the country is expecting that without any delay, SEBI chairperson has to resign from the post. What is the moral authority here to continue as the chairperson of SEBI? Because now the credibility of that SEBI is totally eradicated. And how can she continue as the chairperson? No, we are exploring all the possibilities. Definitely we will put forward for national-wide agitation for demanding JPC inquiry. ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்பியும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத், இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைப்பதன் மூலம் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக சாடினார். சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலை ஒன்றிய அரசு இன்று வெளியிட்டது. அதில் நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. So ladies and gentlemen, we have the rankings here, and to start with we have the record breaker Indian Institute of Technology Madras. At second position we have Indian Institute of Science Bengaluru. சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதில் கோவையில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் பல்கலைக்கழகம் 7வது இடத்தையும் வேலூர் விஐடி பல்கலைக்கழகம் 10வது இடத்தையும் பிடித்துள்ளன. நாட்டின் சிறந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலிலும் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. திருச்சி தேசிய கல்வி நிறுவனம் 9வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனங்கள் பட்டியலிலும் சென்னை ஐஐடி 2வது இடத்தில் உள்ளது. மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியல் இந்த ஆண்டு முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்த பட்டியலில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனங்கள் பட்டியலிலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 10வது இடத்தில் உள்ளது. இதேபோல நாட்டின் சிறந்த கல்லூரிகளின் பட்டியலில் டெல்லியில் உள்ள இந்து கல்லூரி முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் 7வது இடத்தில் கோவையில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரியும் 8வது இடத்தில் சென்னை லயோலா கல்லூரியும் உள்ளன. சிறந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கான பட்டியலில் டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தில் உள்ளது. இதில் வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் 5ஆம் இடத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியும் 10ஆம் இடத்தில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியும் உள்ளது. இதேபோல சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை சவிதா பல் மருத்துவக் கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது. மருந்தியல் படிப்புக்கான கல்லூரிகளில் ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி 4வது இடத்தை பிடித்துள்ளது.
தமிழ்நாட்டில் பரவலாக கொட்டிய கனமழையால் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்த நிலையில் அறுவடைக்கு தயாரான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மொரப்பாக்கம் கிராமத்தில் அறுவடைக்கு தயாரான 500 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. 4 மணி நேரம் 11 மணிக்கு பிடிச்ச மழை, 3 மணி நேரம் பெய்யுது. மழை பெஞ்சு நல்ல வெள்ளக்கடா போயிடுச்சு. மொத்தம் நெல் 300 ஏக்கர் பயிர் வச்சுக்கிறாங்க கிராமத்தில். மொத்தம் அறுவடைக்கு தயாராகிற நேரத்தில் மொத்தம் மழை பெஞ்சு இந்த பிறகு தண்ணி நின்று போச்சு. வெள்ளக்கடாக்குது, அறுக்க முடியாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையால் ஆரணி, கமண்டல, நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் 3500 ஏக்கரிலான உப்பளங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. திருவெண்ணெய்நல்லூரில் 200 ஏக்கரிலும், ஆரணி அருகே கண்ணமங்கலம், சேவூர், தச்சூர் உள்ளிட்ட இடங்களில் 1000 ஏக்கரிலும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வேலூரில் கொட்டிய கனமழையால் முக்கிய சாலைகள் குளம் போல மாறின. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் காவிரிப்பட்டினத்தில் எம்ஜிஆர் நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. ஃபுல்லாக நைட்டு 12 மணிக்கு எல்லாம் ஃபுல்லாக வீடாக தண்ணி தூந்துருச்சுன்னா, நைட்டெல்லாம் குழந்தை குட்டிங்க யாருமே தூங்கலண்ணா. ஃபுல்லாக தண்ணி சாப்பாடு தண்ணி இல்லாமல் இவ்வளோ நேரம் வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கூட நகரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேலத்தில் 3 மணி நேரம் பெய்த கனமழையால் பச்சப்பட்டி, அசோக் நகர், மாருதி நகர் ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. விசைத்தறி கூடங்களுக்குள்ளும் மழை நீர் புகுந்ததால் நெசவாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை பெஞ்சு தண்ணி போக்குவரத்து வசதியில் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போந்துருச்சுங்க. பாவெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. தொழில் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு மோட்டரெல்லாம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மறுநாள் தொழில் செய்ய முடியலங்க. இந்த தண்ணி எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல. எந்த ஒரு இதுக்கும் எங்களுக்கு யூஸ் ஆகாது இருக்கும். இப்போ தெருவில் நிற்கிற நிலைமைக்கு ஆளாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், வடச்செட்டியந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விடிய விடிய மக்கள் தூக்கம் இன்றி பரிதவித்தனர். மணலூர்பேட்டை அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மாரிமுத்து என்ற விவசாயி உயிரிழந்தார். வந்தவாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் குறிப்பேடு, கருடாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் மின் சேவை பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் சேலை உற்பத்திக்கு பருத்தி நூல் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை அடுத்து விசைத்தறியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படுவது வழக்கம். இதற்காக கூட்டுறவு நெசவாளர் சங்கம் மூலமாக 1,77,00,000 வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வழக்கமாக வழங்கப்படும் பருத்தி நூல்களுக்கு பதிலாக இந்த ஆண்டு பாலியஸ்டர் நூல் வழங்க டெண்டர் அறிவிப்பு வெளியானது. பாலியஸ்டர் நூல் மூலம் உற்பத்தி செய்தால் 1/3 பங்கிற்கு குறைவான உற்பத்தி மட்டுமே செய்ய முடியும் என்பதால் பருத்தி நூல் வழங்க வலியுறுத்தி ஈரோடு விசைத்தறியாளர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அமைச்சர் திரு முத்துசாமி, ஈரோடு தொகுதி திமுக எம்பி திரு பிரகாஷ் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். சேலை உற்பத்திக்கு பருத்தி நூல் வழங்கப்படும் என்றும் அதற்கான அரசாணை ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்றும் அவர்கள் உத்தரவாதம் வழங்கினர். இதனை ஏற்றுக்கொண்ட விசைத்தறியாளர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் நடைபெறவிருந்த விசைத்தறியாளர்களின் ஆர்ப்பாட்டமும் ரத்து செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக அது மாற்றப்பட்டது. ஈரோடு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு எம்பி அவர்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து, உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன், ஒரு 2 நாளில் உங்களுக்கு உரிய அறிவிப்பு வரும், உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி எங்ககிட்ட கொடுங்க, நான் உரிய முறையில் அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ஆர்டராக வாங்கி கொடுத்துறேன். இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றுறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கு நடைபெற இருந்த இந்த ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட்டு விசைத்தறியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து திருச்செங்கோடு, ஈரோடு, சித்தோடு, லக்காபுரம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 50,000 விசைத்தறிகள் மீண்டும் இயங்கத் தொடங்கின. சென்னை மெட்ரோ ரயிலில் நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் ரயில் நிலையங்களில் போதுமான அளவுக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை என பயணிகள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு.
சென்னையில் கடந்த 2015ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் தற்போது நாள் ஒன்றுக்கு 3.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்து வருகின்றனர். கடந்த ஜூலை மாதம் மட்டும் 95,35,000 பயணிகளை ஈர்த்து மெட்ரோ ரயில் நிறுவனம் புதிய சாதனையை படைத்துள்ளது. அதேவேளையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கழிப்பறை வசதிகள் போதுமான அளவில் இல்லாதது பயணிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2-3 இயர்ஸாக மெட்ரோவில் போயிட்டுருக்கேன். இப்போ என்னென்னா இங்கே என்ன ப்ராப்ளம்னா பீக் ஹவர்ஸில் வந்து ரொம்ப நிறைய பேர் வராங்க. லைக் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் வரும்போது இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் கிளென்லினஸ்லாம் ஓகே தான். டெய்லியும் நாங்கள் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 3 ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. மெட்ரோ டிபார்ட்மெண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையில் உள்ள நீல வழித்தடத்தில் மொத்தம் 24 ரயில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. அதில் அதிகபட்சமாக மீனம்பாக்கம், சின்னமலை, புதிய வண்ணாரப்பேட்டை, டோல்கேட், திருவொற்றியூர் உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களில் மட்டும் 2 இடங்களில் கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 18 ரயில் நிலையங்களில் ஒரு இடத்தில் மட்டுமே கழிப்பறை வசதி உள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலான பச்சை வழித்தடத்தில் அதிகபட்ச சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 இடங்களிலும், ஆலந்தூர் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்டில் 2 இடங்களிலும் மட்டுமே கழிப்பறை வசதிகள் உள்ளன. மீதமுள்ள 14 இடங்களிலும் ஒரே இடத்தில் மட்டுமே கழிப்பறை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் கழிப்பறை வசதி அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரே நேரத்தில் 2 முதல் அதிகபட்சமாக 5 பேர் பயன்படுத்தும் வகையில் மட்டுமே கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் பீக் ஹவர்ஸில் கழிப்பறைக்கு வெளியில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பறை வசதிகளையும் அதன் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மெட்ரோ ரயிலில் வந்து நிலையங்களில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, பாதுகாப்பு குறித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதே மாதிரி கழிப்பறைகள் வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சாதாரண மக்கள் கூட இந்த மாதிரி வசதிகள் வந்து பயன்படுத்த ரொம்ப எளிதாக இருக்கும். சென்னை சென்ட்ரல், எழும்பூர், ஏர்போர்ட் போன்ற மெட்ரோ ரயில் நிலையங்களில் வந்து அதிக மக்கள் பயன்படுத்துறதுனால அங்கே வந்து ஒரு பகுதியில் வரைக்கும் இந்த மாதிரி கழிவறை வசதிகள் இல்லாமல் 2 டைரக்ஷன்லையும் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை உள்ளிட்ட பல வரவேற்கத்தக்க முன்னெடுப்புகளை செயல்படுத்தும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் இதுபோன்ற அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கும் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை தொடங்கப் போவதில்லை என்று அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் உள்ளார். இந்நிலையில் ஜாமீன் கோரி அவர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள தாமதம் பற்றிய சிறிய குறிப்பை தாக்கல் செய்வதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த நீதிபதிகள் ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை மற்றும் ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் புதிய குறிப்புகளை தாக்கல் செய்வதாக கடிந்து கொண்டனர். செந்தில் பாலாஜி வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன், விசாரணை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என்றும் அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதற்கு முறையாக அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டால் 3 அல்லது 6 மாதங்களில் விசாரணை நிறைவடையும் என்று சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். அப்போது அமலாக்கத்துறை வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள் ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பதால் அது குறித்து முதலில் முடிவெடுக்க விரும்புவதாக கூறினார். இதனிடையே செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ளார். அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவரது தரப்பில் வாதிடப்பட்டது. செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சர் பொறுப்பில் இல்லை, அவரால் சாட்சியங்களை கலைக்க முடியாது என்றும் அனைத்து அதிகாரமும் இருந்தால் தாங்கள் ஏன் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். மேலும் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறையால் திருத்தப்பட்டதென்றும் செந்தில் பாலாஜி தரப்பு குற்றம் சாட்டியது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
சென்னையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 9,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 77வது சுதந்திர தினம் வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி கூடுதல் காவல் ஆணையர்கள் தலைமையில் சென்னை பெருநகரில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புனித சார்ஜ் கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதால் கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல் அதிகாரிகள் கொண்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் இதர முக்கிய இடங்களில் கூடுதலாக காவல் குழுவினர் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர தங்கும் விடுதிகள், ஹோட்டல்களிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கூடுதல் தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடையாததால் புறநகர் ரயில் சேவை மாற்றம் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ரயில் சேவை மாற்றம் வரும் 14ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான 55 புறநகர் மின்சார ரயில் சேவை ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரி, சென்னை எழும்பூர், சென்னை கடற்கரை, மேல்மருவத்தூர் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் தாம்பரம், விழுப்புரம் மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் சென்னை கடற்கரை ரயில்களும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த ஜூன் 20ஆம் தேதி அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் பின்னர் மழை குறைந்து நீர்வரத்தும் சரிந்து காணப்பட்டது. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 50 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. உலக யானைகள் தினத்தையொட்டி திருச்சி எம்ஆர் பாளையம் யானைகள் முகாமில் உள்ள யானைகளுக்கு பழ வகைகளை வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. யானைகளை உற்சாகப்படுத்தவும் பாகன்களையும் பெருமிதப்படுத்தவும் அங்குள்ள 8க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் பப்பாளி, அன்னாசி, வாழைப்பழம், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் யானைகளுக்கு வழங்கப்பட்டு யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ், திருச்சி மாவட்ட வன அலுவலர் கீர்த்திகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அடுத்த திருவிடைமருதூர் அருகே அரசு தொடக்க பள்ளிக்கு புதிதாக கட்டடம் கட்டப்படாததால் அங்குள்ள கிறிஸ்தவ தேவாலயம் பள்ளிக்கூடமாக மாறியுள்ளது. கெடாமங்கலம் கிராமத்தில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி கட்டடம் சிதிலமடைந்ததால் 4 ஆண்டுகளுக்கு முன் இடிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் நிலவியதால் தேவாலயத்தில் தற்காலிகமாக பள்ளி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டு பள்ளிக்கூடம் செயல்பட்டு வருகிறது. பள்ளி கட்டடம் இல்லாதனால பிள்ளைங்க வந்து மாதா கோவிலில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. சரியான கழிப்பிட வசதியும் இல்லை. பெண் குழந்தைகளும் ரொம்ப சிரமமாக இருக்குது. சீக்கிரமாக அந்த பள்ளி கட்டடத்தை கட்டி கொடுத்து எங்களுக்கு கழிப்பிட வசதிக்கு தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவாலயத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் அங்கு பயிலும் 22 மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் விரைந்து பள்ளிக்கூடம் கட்டித்தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் தனியார் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. இப்பள்ளியில் படித்து 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பல்வேறு நிலைகளில் உயர்ந்த போதிலும் பழைய நண்பர்களை சந்தித்து குறும்புத்தனத்தை வெளிப்படுத்தினர். தாங்கள் படித்த வகுப்பறைகளுக்கு சென்று அமர்ந்தும் சிறுவயதில் சாப்பிட்ட குச்சி ஐஸ், சேமியா ஐஸ் சாப்பிட்டும் பழைய நினைவுகளை அசை போட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அந்த டைமில் எல்லாமே ஓடி ஆடிங்கெல்லாம் விளையாண்டதும் இப்போ அழகாக எல்லாம் வயசாகிடுச்சு. எல்லாம் வந்து நின்று நடந்து கட்டி பிடிச்சி அப்படியே we are just enjoying the time. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். நாங்கள் எகெயின் இப்போ இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் சந்தித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த மாற்றங்கள் நிறைய இருக்குது இந்த ஸ்கூலில். நாங்கள் படித்ததும் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு.
தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களையும் முன்னாள் மாணவர்கள் கௌரவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சி மூலம் மீண்டும் பள்ளி பருவத்திற்கு சென்றது போல நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது என்றும் தெரிவித்தனர். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலை பெற்ற வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கேரள மாநில அரசுக்கு சொந்தமான கூட்டுறவு வங்கி அறிவித்துள்ளது. வயநாட்டில் கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் முண்டகை, சூரல்மலை உள்ளிட்ட மலை கிராமங்கள் உருக்குலைந்தன. வீடுகள் புதையுண்டதோடு பாலங்கள், சாலைகளும் அழித்துச் செல்லப்பட்டன. நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நிலச்சரிவில் மரணமடைந்தோர், உடைமைகளை இழந்தோர், வீடுகளை இழந்தோரின் கடன்களை தள்ளுபடி செய்ய கேரள வங்கி முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு கேரள வங்கி சார்பில் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே தொழிற்சங்க அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் குற்றவியல் சட்ட நகல்களை எரிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளை கைவிட வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகளை குற்றவியல் சட்டங்கள் பறிப்பதாக கூறி அவற்றின் நகல்களை எரிக்க முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே மொம்மனம்பட்டி கிராமத்தில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 போர் வீரர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்ட நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாலுசாமி என்ற விவசாயி தனது நிலத்தில் விழுந்தபோது போர் வீரர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட சிற்பம் தென்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற வரலாற்று பேராசிரியரான லட்சுமணமூர்த்தி நடுக்கல் குறித்து ஆய்வு செய்தார். 2.5 அடி உயரம், 2 அடி அகலம் கொண்ட சிற்பத்தில் ஒருவர் துப்பாக்கியும் ஒருவர் கூர் வாளும் வைத்திருப்பதால் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்றும், தலையில் கொண்டை வைத்திருப்பதால் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது என்றும் வரலாற்று பேராசிரியர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோவில் யானைகளை பராமரிப்பதில் சிறந்த யானை பாகனாக கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோவில் பாகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 36 கோவில்களில் யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு சிறந்த யானை பாகன் விருது வழங்கப்பட்டது. கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள 56 வயது பெண் யானை மங்களத்தை பராமரிக்கும் அசோக் குமாரை சிறந்த பாகனாக தேர்வு செய்த தென்னிந்திய யானைகள் பராமரிப்பு மையம் அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. கடந்த ஆண்டு சிறந்த கோவில் யானையாக மங்களம் யானை தேர்வானது குறிப்பிடத்தக்கது. பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு பணிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு, சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். மாநாட்டுக்கான பணிகள் 50% நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள பணிகளை ஒரு வாரத்தில் நிறைவு செய்ய அமைச்சர்கள் அறிவுறுத்தினர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில் ஆகஸ்ட் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து 1 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தாரிலிருந்து கொச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 466 கிராம் எடை கொண்ட தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கத்தாரின் தோஹாவிலிருந்து கொச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவரின் காலணியின் அடிப்பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 466 கிராம் எடையுள்ள 8 தங்க செயின்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்தனர். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செஞ்சி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தனிமனித பாதிப்பு, சமூக பாதிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு காவலர்கள் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.